பழி வரும், பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும், பிரிவினை வரும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எல்லாம் செஞ்சுட்டு நாமளே அதே இறைவனை குற்றச்சாட்டு, சுடுகாடு போகிற வரைக்கும் குற்றச்சாட்டு. செத்தாலும் நான் இப்படி தான் சாகணும், அங்கே ஒரு ஆசை, அங்கே ஒரு கண்டிஷன், அங்கே ஒரு இப்படி எனக்கு சாவு இப்படி தான் இருக்கணும், நான் செத்ததுக்கப்புறம் என் தோட்டத்தில் தான் புதைக்கணும். இப்படியெல்லாம் பிறந்த நிமிஷத்துலேருந்து சாகிற நிமிஷம் வரைக்கும் கோரிக்கை அந்த இறைவனுக்கே சடைஞ்சு போச்சு. இவனை எடுத்து ஒரு பெத்த தாய் தாப்புனாட்ட போய் என்ன சொத்து சேர்த்துருக்குறீங்க, எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதை விட கஷ்டம். நம்ம கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை கோயிலில் யாராவது ஒருத்தர் கேட்குறாங்களான்னு பாருங்கள். கண்ணை மூடிட்டு சின்சியராக என்ன நினப்பு, கண்ணை மூடிட்டு சின்சியராக ஐயோ என்னை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, என் குழந்தைங்களை காப்பாற்று, பக்கத்து வீட்டுக்காரன் காப்பாற்றாதான் அவன் இந்த காரை வாங்கிட்டான், எனக்கு எப்போ அந்த கார் கொடுப்பேன், ஏற்ற வீட்டுக்காரன் இந்த வீடு கட்டிட்டான், நான் இப்போ வீடு கட்டுறதுக்கு, என் சொந்தக்காரன் இப்படி பேசிட்டான், நான் இப்போ என் பங்காளி இப்படி பேசிட்டான், என் மாமன் பொண்ணு என்னை கட்டி வை, என் அத்தை பொண்ணை கட்டி வை, என் அத்தை பொண்ணை அவனை லவ் பண்ணுது, நான் இன்னும் இது பண்ணல, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. என்னங்க இதெல்லாம் ஒரு அசிங்கமா இல்லையா? ஒரு கடவுள்கிட்ட போய் நம்ம படைச்ச கடவுளுங்க, நம்ம எப்படி இருக்கணும், அவர்கிட்ட போய் சும்மா என்னை இவ்வளோ தூரத்தில் என்னை வளர்த்துருக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு அவர் காலடியில் விழுந்து அவர் கதற வேண்டாமா, அழ வேண்டாமா, அவரை கொண்டாட வேண்டாமா? அவர் என்னங்க பாவம் பண்ணார்? இல்லை கேட்குறேன், என்னங்க பாவம் பண்ணார்? படைச்சது ஒரு பாவமாங்க. சரிங்க, மரணம்னு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறீங்களே, அந்த வலியை கொடுத்தது, அந்த வலிக்கு தாங்குகிற சக்தி யாருங்க கொடுக்குறா? அந்த வலியை தாங்க சக்தி யார் கொடுக்குறா? ஒரு குழந்தை பிறக்கவே இல்லை, இப்போ பிறக்காத குழந்தைக்கு யாராவது அழுகிறாங்களா? பிறந்துட்டனால தானே அழுறீங்க. அந்த பிறப்பு யார் கொடுத்தது? அதை வளர்ப்பு யார் கொடுக்குது? உடம்புக்குள்ளே எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை வேலைகள் நடக்குது, அவர் இல்லாமல் நடந்துருமா? இந்த பிரபஞ்சத்தை பார்த்து காத்து அழித்து அருளித்து கடைசியாக அருளித்து, அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி அருளிப்பார் அவர்? ஒருத்தர் கூட செலக்ட் ஆகாமல் ஏங்க 700 கோடி மக்கள் 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்க, எத்தனை பேருங்க செலக்ட் ஆகிறாங்க? என்னங்க இது? இவ்வளோ பிரபஞ்சத்தை படைச்சி இத்தனை ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி இத்தனை படைச்சி எல்லாம் செஞ்சு ஒருத்தர் கூட செலக்ட் ஆகலன்னா என்னங்க அவருக்கு என்னங்க மரியாதை? எதுக்குங்க படைக்கணும் அவர்? என்ன இன்னும் பிறக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, மறுபடியும் இனம்பெருக்கம் பண்ணுறது, திருப்பி பிறக்கிறது, சாப்பிட்றது, இனம்பெருக்கம் பண்ணுறது. என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம், பேரனை கல்யாணம் பண்ணி வச்சா, அப்புறம் பேரனை கல்யாணம் பண்ண அதை பார்த்துட்டு செத்து போயிடுறேன், அதுக்கு அப்புறம் முடிஞ்சால் உயிரோடு இருந்தால் அதையும் பார்த்துட்டு செத்து போயிடுறேன். என்னத்தை பார்த்து என்னத்தை செத்து போய் என்னது இது? என்னதுங்க இது? மனுஷனா, மிருகமா, ராட்சசனா? இருக்கிறத பூரா அடித்து சாகடிச்சு சாப்பிட வேண்டியது. காலம் பூரா கம்ப்ளைண்ட்டு, ஏற்ற வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட், பின்னாடி வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட், செவுறு அடிச்சுட்டான், செவுத்துல சாணி பட்டுருச்சு, வாசலில் கோலம் இருக்கும்போது